AGS Federal Platinum Wealth Builder Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரூலி வெல்த் பில்டிங் ஜெம்மா இந்த பாலிசி அமையுமா இல்ல இதுவும் ஜஸ்ட் another யூல polished with marketing ஷைனா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. So இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இத பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா dual benefit of financial protection and potential wealth creation இந்த பாலிசியில் உங்களால் என்ஜாய் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரொடெக்ஷனை உங்கள் ஸ்பௌஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அண்டர் த சேம் பிளான். ஸோ ஃபண்ட் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் பீரியாடிக் ரிவார்ட்ஸ் மூலியமாக என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லாததுனாலையும் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் பெனிஃபிட் மெச்சூரிட்டியில் கொடுக்குறதுமே ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிஃபர்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் மோட நீங்கள் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அன்லிமிட்டட் ஸ்விட்சஸோட ஃப்ரீடம் இருக்கு வித் ஆக்சஸ் டு 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் சிஸ்டமேட்டிக் பார்ஷியல் வித்ட்ராவலோட ஃபீச்சர் இருக்கு, ஆல்சோ ஃபார் ஃபிளெக்சிபிள் ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸ். அண்ட் இதில் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட் இருக்கு. அண்ட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நீங்க உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூனிட் லிங்க் பாலிசின்றதுனால சார்ஜஸ்மே இருக்கு, லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ். இதில் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்விட்சிங், பார்ஷியல் வித்ட்ராவலுக்கு சார்ஜஸ் கிடையாது. பட் ஸ்டில் இருக்கிற எல்லா சார்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அப்ளை ஆகும். ஈச் டைம் நீங்கள் ப்ரீமியம் கட்டும் போதும் அதில் இருக்க ஒரு போர்ஷனை ஃபர்ஸ்ட் டிடக்ட் பண்ணிடுவாங்க இந்த சார்ஜஸ்க்காக. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுற கெயின்ஸ்லேருந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே டிடக்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸே இது வந்து ஃபைனல் கார்பஸில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராபேக்காக தான் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸை எமர்ஜென்சி அப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் த்ரூ பார்ஷியல் வித்ட்ராவல், அதுவும் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா. ஸோ ரெகுலர் வித்ட்ராவலையும் நீங்கள் செட்டப் பண்ணலாம் ஆஃப் அ predetermined amount on pre-selected dates for consistent liquidity. ஸோ உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸையும் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஸ்டால்மெண்ட் மோடில் கூட நீங்கள் ரிசீவ் பண்ண வாங்கிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் லம்சம். அண்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பிட்வீன் ஸ்விட்ச் பண்ணணும்னா கூட நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியம் பேமெண்ட்டையும் மற்ற ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணணும்னா நீங்கள் அடிஷ்னல் காஸ்ட் இல்லாமல் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் அமௌண்ட் இல்லை சம் அஷூர்ட் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் வந்து பாலிசி வேல்யூ அகேன்ஸ்டாக பாரோ பண்ணுற மாதிரி லோன் ஃபெசிலிட்டி கிடையாது. அண்ட் ஆல்சோ டாப் அப் ப்ரீமியம்ஸ் மூலியமா அடிஷ்னல் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. வித்ட்ராவல்ஸ் இல்லை பாலிசி எக்ஸிட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ரீமியம் மட்டும்தான், அதுவும் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணக்கப்புறம் தான் சோசன் ஃபண்ட்ஸில் ஆக்சுவலி இன்வெஸ்டே பண்ணுறாங்க. ஸோ சம் அஷூர்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் கொடுத்துருக்கிறது சஃபிஷியண்டாக ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதுல பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் படி நம்ம IRR அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இன்னும் இந்த பாலிசியை பத்தி இன் டீட்டெயிலாக சில ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ராஷர் கூட ரெஃபர் பண்ணலாம். இங்க நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வித் சம் அஷூர்ட் ஆஃப் 50 lakhs. பாலிசி term 20 years, premium payment term 10 years, annual premium 5 lakh. So at the end of the policy term fund value வந்து பாத்தீங்கன்னா including wealth booster, லாயல்ட்டி அடிஷன்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுப்பாங்க, ப்ரொவைடட் நீங்கள் எல்லா ப்ரீமியம்ஸுமே ரெகுலராக கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா. ஸோ ப்ராஷரில் ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அசியூம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, 4 and 8%. இது கேரண்டீட் கிடையாது. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பாலிசி சார்ஜஸ் படி இது வேரி ஆகும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக 2 இந்த மாதிரி அசியூம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 4% ரிட்டர்னில் எஸ்டிமேட்டட் ஃபண்ட் வேல்யூ 73.20 lakhs வருது. இதோட IRR பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 2.47% வருது. ஸோ இது ஒரு டிப்பிக்கல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேட் கொடுக்கக்கூடியதை விட ரொம்ப கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். இதே வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ 8% ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 1.30 crores, IRR அப்போ 6.28% வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இது லாங் டேர்ம் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணா கூட கம்மியாக தான் தெரியுது. ஸோ ஒரு 20-year இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே இந்த பிளானோட ரிட்டர்ன்ஸ்
இன்ஃப்ளேஷன் அவுட்பேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸில் இதை வச்சு அச்சீவ் பண்ணுறது அன்சூட்டபிள்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் க்ரோத் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம். ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு இன்டெப்த்தாக ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ண அந்த சேம் ப்ரீமியமை எப்படி இன்னும் எஃபிஷியண்டாக யூட்டிலைஸ் பண்ணலான்றதுக்கு தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்திருக்கோம். ஸோ என்னன்னா இதில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி இந்த பாலிசியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவருக்காக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். இதில் சம் அஷூர்ட் அதே 50 lakhs வச்சுக்கலாம். ஆனால் ஆனுவல் ப்ரீமியம் 10,800 தான் ஃபார் 20-year பாலிசி டேர்ம் வித் 10-year ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட். அப்போ வருஷத்துக்கு 4,89,200 நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மட்டுமே அவைலபிளாக இருக்கு. இதை ரிஸ்க் டாலரன்ஸ் படி நம்ம அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் எடுக்கிற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம், லைக் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPF. ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம், லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். இங்கே ஒரு கம்பேரிசனுக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸ் இருக்கும் அப்படின்றதுனால ரெஃபரன்ஸ்க்கு ரெண்டுமே கொடுத்துருக்கோம், PPF அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட டேர்ம் இன்சூரன்ஸ் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் PPF அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் 500 rupees வருஷத்துக்கு இருக்கணும் ஃபார் 15 years. ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஸ்லைட்லி டிஃபர் ஆகுது. ஏன்னா 10-year ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இருக்கிறதுனால அந்த வேரியேஷன் நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக நெக்லிஜிபிளாக வச்சிருக்கோம். ஸோ ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் லிமிட் 1.5 lakhs கன்சிடர் பண்ணால் கூட அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டையும் நெக்லிஜிபிளாக ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக வச்சு கால்குலேட் பண்ணோன்னா ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ PPFல 1.44 crores வருது. IRR 6.95%. இது நியர்லி 8% அசியூம் ரிட்டர்ன் யூலிப்ல கொடுத்ததுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரிட்டர்ன். இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துமே அதை விட ஒரு யூலிப் ஆக்சுவலி நம்ம ரிஸ்க் எடுக்கிறதே ஹை ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் வரும் தான். பட் இங்கே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தே ரிஸ்கே இல்லாமல் ஒரு சேஃபாக இன்னும் ஸ்டேபிள் ரிட்டர்ன் அண்ட் 8% அதிகமாகவே வந்து நியர்லி கொடுத்துருக்கு. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதர் ஹேண்ட் இது ஒரு ப்ரீ டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ மட்டுமே 2.98 crores வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நம்ம அக்கௌண்ட் பண்ணா போஸ்ட் டாக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 2.67 crores வருது ரிடம்ஷன்ல. இதோட போஸ்ட் டாக்ஸ் IRR 11.10%. இது டெஃபினெட்லி ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்னே சொல்லலாம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்க்கு டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் டவுட் இருந்தாலுமே அதுக்குமே சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிகர்ஸ் கிளியர்லி என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பினேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏஜிஎஸ் பாலிசியை விட ஹையர் ரிட்டர்ன் சப்ஸ்டான்ஷியலி இது டெலிவர் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்கல, உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள் கார்பஸ் மேலேயே கிரேட்டர் கண்ட்ரோல், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பெரன்சி இருக்குது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். இதுதான் ஏஜிஎஸ் பாலிசியில் மிஸ்ஸிங். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஏஜிஎஸ் ஃபெடரல் பிளாட்டினம் வெல்த் பில்டர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இதுல லைஃப் கவரேஜோட மார்க்கெட் பார்ட்டிசிபேஷனுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி மார்க்கெட் ரிஸ்க் எடுக்க வில்லிங்கா இருக்குல்ல. ஜென்ரலாக இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்ல வில்லிங்காக ரிஸ்க் எடுக்கிறாங்கனாலே அவங்க இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அண்ட் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிளான் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு இட் ஃபால்ஸ் ஷார்ட். ஏன்னா இட் ஃபெயில்ஸ் டு ஜென்ரேட் ஆல்ஃபா. ஏன்னா இந்த பாலிசியில் ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் இன்வெஸ்டரோட ஃபேவரில் இல்லை, இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ இந்த சப்டியூட் ரிட்டர்ன்ஸ்க்கு பிரைமரி ரீசனே பிளானோட ஹை சார்ஜஸ் தான். ஸோ சில சார்ஜஸ் மெச்சூரிட்டியில் ரீஃபண்ட் பண்ணாலும் அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி போயிடுது இல்லையா. ஸோ ஓவரால் growth பொட்டன்ஷியலை டிமினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஒரு வெல்த் பில்டிங் சொல்யூஷனா மார்க்கெட் பண்ணாலும் ஒரு டீப்பரா எவாலுவேட் பண்ணும்போது இதுல மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ், இன்அடிக்குவேட் லைஃப் கவர், ரெஸ்ட்ரிக்டட் லிக்விடிட்டி வச்சு பார்க்கும்போது ஒரு சீரியஸ் வெல்த் கிரியேஷனுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் அன்சூட்டபிள்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வேணும்னா நீங்க ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி இன்வெஸ்ட் பண்றதுன்றது ஃபார் மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா சப்ஸ்டான்ஷியல் கவரேஜ் அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே அங்கே கிடைக்கும். அண்ட் ரிமைனிங் ஃபண்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் கோல்ஸ், டைம் ஹாரிசான், ரிஸ்க் ப்ரொஃபைல் அலைன் ஆகிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கன்க்ளூஷனாக பார்த்தீங்கன்னா இன் எசன்ஸ் சொல்லணும்னா இந்த ட்ரூ வெல்த் கிரியேஷன்றது ஒரு டிசிப்ளின் அண்ட் டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து தான் வரும், நாட் ஃப்ரம் பண்டில்டு இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஏஜிஎஸ் பாலிசி. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள்
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.